டிசைனுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய இருந்ததுனால நான் கீழே ஒரு பெட்டல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டாக 7th டிசைன், நெக்ஸ்ட்டாக 6th டிசைன் போகலாமா? ஸோ 6th டிசைனுக்கு ஃபர்ஸ்ட்டு 2 லீஃப் போட்டுக்க போகிறோம். இப்படி சென்டர் ஏரியாவில் 2 லீவ்ஸ் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி 2 லீஃப் ட்ரா பண்ணிட்டு சென்டரில் ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்க போகிறேன். இதுக்கு லிட்டில் பிட் ஸ்பைரல் மாதிரி இருந்தால் போதும். இதுக்கு மேலே 3 பெட்டல்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறேன். இப்படி 3 பெட்டல்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இதை சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அந்த W வச்சு ஒரு பெட்டல் டிசைன் போட்டோம் இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல இருந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈவனாக போடுறதுக்கு. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் அதுக்கு மேலே இதே மாதிரி போட்டு இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும். ஸோ இதை சுற்றியும் போடணும்னு சொன்னல, ஸோ அதே மாதிரி கீழேயும் இப்படி போட்டுக்கோங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஏரியாலையும் இப்படி டிசைன் போட்டுட்டு இந்த லீவ்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. கேன் அதே மாதிரி இங்கேயும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷேட் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஷேடிங் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ட்ராப் வச்சுட்டு அதை வச்சே நீங்கள் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கணும்னு. ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக ஒரு ட்ராப் வச்சுட்டு அதை வச்சே ஷேட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடில் உள்ள பெட்டல்ஸ்லேயுமே ஷேட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை மட்டும்தான் நீங்கள் ஒரே ஒரு டாட் வைக்கணும், அதுக்கு மேலே நீங்கள் வைக்க வேணாம். எம்டியாக இருக்கிற எட்ஜஸை வச்சே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஷேடிங்க்கு. ஓகேவா? எம்டியாக இருக்கிற எட்ஜஸை வச்சே ஷேடிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸ்லேயுமே ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் டிசைன் நம்பர் 6. நெக்ஸ்ட்டு 7th டிசைன் போகலாமா?